Hello Nanba, this is Karthi. Welcome to krmotovlogs. நம்ம சேனலில் நீங்கள் பைக் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. அது என்னோட OnePlus 8 Pro. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. Darkest hour, I wanna come for you. I know you've been alone. Oh, where do you go? In your head when in the real world is snow. Oh, I know. Oh, I know how you hit the cold. Your life searching for more. Afraid to leave, afraid to show. Fight to leave, fight to leave, fight to show. Sometimes find yourself knowing. சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நேம் வந்து வரும். ஓகே நண்பா, இப்போ வந்து அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து மொபைல் அன்பாக்ஸ் பண்ணலாம். வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறத மென்ஷன் பண்ணி அவங்க இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ராப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போடலாம். பிளாக் மொபைலை ஆன் பண்ணிடலாம். ஓகே, இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். உள்ள ஒரு கேஸ் இருக்குது. ஒரு கேஸ், அதுக்கப்புறம் இது உள்ள சில பல இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எடுத்தோடனே வந்து இந்த ரெட் கேபிள் கிளப்புக்கான அந்த ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு சார் வேல்யூவோட இது கொடுத்துருக்காங்க. ஹையர் சார் வேல்யூ எதுலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இது கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ரீசைக்கிள்னு சொல்லி ஒரு சும்மா பேப்பர் ஒர்க்ஸ். அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், குயிக் ஸ்டார்ட் கைடு, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் இந்த லெட்ரு. நான் OnePlus இது என்னோடய OnePlus 5Tயோட பாக்ஸு. அப்போலாம் வந்து அவங்க இந்த மாதிரி இன்வைட்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி இன்விடேஷன் லெட்ரு வந்து எதுவும் கொடுக்கல. நல்லா இருக்குல்ல? ஓ, ஓகே, இதெல்லாம் அப்புறமா ரீட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதில் இருக்குது இந்த சார்ஜர் இருக்குது, கேபிள், அதுக்கப்புறம் 30 வாட்ஸ் நமக்கு வந்து வாப் சார்ஜருக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓ, இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். ஏன் அவர் வந்து சடனாக வந்து மொபைல் மாற்றினார், இல்லை இந்த மொபைல் வாங்கினார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா
சடனாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், தோணும் ஏன் இவர் வந்து இப்படி ஃபோன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக போட்ட அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணுங்கள். நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிருந்த மொபைல் வந்து OnePlus 5T யூஸ் பண்ணிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிருந்தேன். ஆனால் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு மொபைல் மாத்திரம் ஐடியாவே இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோடய மொபைலில் வந்து கொஞ்சம் டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் மொபைல் சேஞ்ச் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. என்னோடய மொபைல் ஸ்டோரி ஒன்று இருக்குது, அதை நான் வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஏன்னா OnePlus 8க்காக வந்தவங்க, அதுக்காக நீங்கள் வந்துட்டீங்க, அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எனக்காக வந்தவங்க என்னோடய மொபைல் ஸ்டோரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ எண்டில் வந்து இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, இப்போது இது OnePlus 8 Pro, இது 8GB 128GB. ஓகே, நான் வந்து இந்த மதுரைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த டிஸ்பிளே ப்ராப்ளமுக்கு வந்து அவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டானுங்க. அதனால் நான் வந்து சரி மாற்ற வேணான்னு சொல்லி இஎம்ஐக்கு வந்து நிறைய அலைஞ்சேன். அப்போது எங்கேயுமே மதுரை ஃபுல்லாக அலைஞ்சால் மதுரையில் வந்து மதுரை சிட்டியில் உள்ளவங்களுக்கு தான் இஎம்ஐ கொடுப்போம், அவுட் ஆஃப் மதுரை வந்து இஎம்ஐ தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன். அப்போது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு சில இடத்துல இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாகிடுச்சு. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை, நீங்கள் நேராக வாங்க நம்ம வந்து பேசிக்கலாம், நான் முதல்ல பீஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு டூ டேஸ் ஆச்சு. OnePlus 8 Pro வந்து இங்கே சிவகங்கைக்கு வரதுக்கு நான் எங்கே எடுத்தேன்றதை சொல்லிடுறேன். யூனிவர்சலில் தான் எடுத்தேன், ஆன்லைன் பர்ச்சேஸ் எதுவுமே கிடையாது, யூனிவர்சல் ஸ்டோரில் தான் நான் போய் எடுத்தேன். 2 டேஸ் ஆச்சு அவங்க வந்து மொபைல் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு. நான் க்ரீன் வந்து கொஞ்சம் அவைலபிள் இருக்கான்னு பாருங்கன்னு. இருந்தாலும் என்ன தான் க்ரீன் இருந்தாலும் எனக்கு பிளாக் தான் எனக்கு எப்போயுமே பிடிக்கும். என்னோட OnePlus 5Tமே வந்து பிளாக் தான். ஸோ அதனால் எனக்கு பிளாக்காக இருந்தால், க்ரீனாக இருந்தால் ஓகே, பிளாக்காக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதேமாதிரி அவங்க பிளாக்கே வந்து அரேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மொபைலோட ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 55,000 ஆச்சு. பெரிய அமௌண்ட் தான்ல, பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து எனக்கு தேவைப்பட்டது. அதனால தான் நான் வந்து நான் போயிருக்கேன். இஎம்ஐ வாங்கலாம்னு சொல்லி நம்ம வந்து போயாச்சு. சரி இஎம்ஐயில் தான் எடுக்க போகிறோன்னு சொல்லி போயாச்சு. அப்புறம் இங்கே போய்ட்டு பார்த்தா டாக்குமெண்ட் சார்ஜ், அப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் இது ஆன்லைன் பீஸ் அப்படின்றனால அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு பார்த்தா ஃபோனோட ப்ரைஸ் வந்து 55,000. நம்ம கட்டி முடிக்கும் போது என்ன ப்ரைஸில் அது இருக்கும் பார்த்தா 63,000 அப்படின்னாங்க. ஐயோப்பா முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அது நம்ம கட்டி பிடிக்கும் போது 63,000 போதே, ஒரு 3,000 இல்லை 4,000 அப்படின்னாலும் நம்ம வந்து ஓகேன்னு சொல்லி நம்ம வந்து வாங்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்குகிறோம், அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, அது ஓகே. ஆனால் 8,000 அப்படின்ற ஒரு பெரிய பட்ஜெட்டில் போய் நிற்கும் போது அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லேக்காக பட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அப்பா வந்து சரி ஓகே ரெடி கேஷாகவே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி கேஷாக வந்து அப்பா எடுத்து கொடுத்துட்டாங்க. பெரியப்பா கொஞ்சம் வந்து மணி கொடுத்து பெரியப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதை வாங்குறதுக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த மொபைல் வந்து நான் வாங்கினதுக்கு. பொதுவாக வந்து இதில் நான் வந்து சும்மா அந்த டெக் ரிவ்யூவர்ஸ் மாதிரி நான் வந்து எதுவுமே சொல்ல விரும்பலை, அவ்வளவோ நான் வந்து போக விரும்பலை. சும்மா அப்படியே மேலோட்டமாக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து OnePlus மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் அப்படின்னே சொல்லி வந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு AMOLED டிஸ்பிளே இல்லை, ஒரு குவாட் SD இது இல்லை, ஒரு 120 ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை, இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி குறைகள் இருந்துச்சு. IP வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த இது கிடையாது, வயர்லெஸ் சார்ஜ் கிடையாது, இப்படிலாம் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து OnePlus மேலே வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க வந்து நல்லா பெருசாக பிளான் பண்ணி வச்சு இறங்கி செய்யணும்னு சொல்லி தான் இந்த மொபைல் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. வேறு லெவலுங்க உண்மையிலேயே. அதோட எக்ஸ்பீரியன்ஸு எப்பா சான்ஸே இல்லை. இது வந்து கால் வந்துருச்சு. இப்போது இந்த மொபைல் அதாவது ஆண்ட்ராய்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சிப்பு வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 அது வந்து இந்த மொபைலில் இருக்குது. அது மூலம் எனக்கு ஆண்ட்ராய்ட்லேயே பிடிச்ச ஓஎஸ் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ். அது ஆக்சிஜன் ஓஎஸ் 10ல் வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. நான் எடுத்திருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128GB இந்த வேரியண்ட்டில் தான் நான் வந்து இந்த மொபைலில் வந்து எடுத்திருக்கேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இதெல்லாம் OnePlus பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து நிறையா டெக் வீடியோஸில் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இதில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சார்ஜ் ஏறுறது வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை விட உண்மையாக வந்து குயிக்காக வந்து சார்ஜ் ஆகுது. குவாட் ஏஸில் வச்சுட்டு ஒரு 120 லெஃப்டில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பேட்ரி ட்ரைன் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் 1 டே கிட்ட வந்து வந்துடுது. அதே இது ஃபுல் ஹெச்டியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எடிட் பண்ணுறது, கால் பேசுகிறது, அப்புறம் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது, இது எல்லாத்துக்குமே பார்க்கவா 1 டே பேட்ரி லைஃப் எல்லாமே நிற்கிதுன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது உண்மையிலேயே. இன்னொரு முக்கியமான விஷயம் OnePlus மேலே இருந்த கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, பெரிய ஒரு இஷ்யூவாகவே சொல்லிட்டே இருப்பாங்க. இதை கேமரா வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்றாங்க, கேமரா வந்து OnePlus வந்து கண்டுக்கவே மாட்றாங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை வச்சு செஞ்சுட்டாங்க கேமரா.
2 48 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று வந்து மெயின் கேமரா, இன்னொன்று வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அப்புறம் வந்து ஒரு 8 மெகா பிக்சலுக்கு வந்து ஹைப்ரிட் ஜூம் டெலிஃபோட்டோ லென்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு லென்ஸ் ஒன்று இருக்குது, அது 5 MP கலர் ஃபில்டர் லென்ஸு. அது இப்போதைக்கு வந்து ஒன்ப்ளஸ் தரப்புலேருந்து அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. சீக்கிரமே வந்து இதெல்லாம் நான் வந்து சரி பண்ணிட்டு இதுக்கான அப்டேட் நான் சீக்கிரமே விட்றேன்னு சொல்லி ஒன்ப்ளஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ப்ளஸ் வந்து பொதுவாக என்ன ப்ராமிஸ் பண்ணாலுமே அதை வந்து சரி பண்ணாமல் வந்து அவங்க விட மாட்டாங்க. அதே மாதிரி இதுக்கான அப்டேட்டுக்கு நான் வந்து ரொம்பவே நான் வந்து இதுக்கான அப்டேட் நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து ஒரு மொபைலில் முக்கியமான விஷயம் பார்த்தா ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும். இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், அதாவது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டால்பி அட்மாஸோட வருது, சொல்ல தேவையே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. இதை நான் வந்து எதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அண்ணன் வந்து iPhone 11 வாங்கினா, அதில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. அதில் நான் வந்து இதோட குவாலிட்டி, இதோட அந்த இது வந்து நான் எஃபெக்ட் வந்து நான் வந்து அதில் நான் ஃபீல் பண்ணேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை விட ஒன்ப்ளஸில் வந்து கொஞ்சம் லவுடாக இருக்குது. அதனால் கிளாரிட்டி எதுவும் மிஸ் ஆகலை. லவுடாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் கேட்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. நம்ம கேம் விளையாடும் போது சரி, இல்லை யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்கும்போது சரி, ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இது. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த 2 சைடு பெசல்ஸ் வந்து நல்லா கேர்வாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேர் இதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க, ஆனால் எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸி பேக் வந்து ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. எனக்கு பொதுவாக பிளாக் வந்து நல்லா கிளாஸாக இருக்கும், அதே மாதிரி இதுவும் நல்லா கிளாஸாக இருக்குது. ஓகே நண்பா, இப்போது அந்த மொபைல் வாங்கி எப்போ வாங்கினேன் அப்படின்னா, கரெக்டாக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நான் வாங்கினேன். ஐ திங்க் 22ன்னு நினைக்கிறேன், சரியாக டேட் எனக்கு தெரில. ஒரே நிமிஷம் நண்பா செக் பண்ணிடலாம். ஆமாம் நண்பா, 22 ஆகஸ்ட், அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நான் வந்து இந்த மொபைல் நான் வந்து வாங்கினேன். வாங்கிட்டு இப்போது கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டேன். ஹீட்டிங் இஷ்யூலாம் அவ்வளோ எதுவும் இல்லை நண்பா. நான் வந்து எடிட் பண்ணி பார்த்தேன், நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து யூடியூப்பில் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஹீட்டிங் வந்து எதுவுமே இல்லை நண்பா, பக்காவாக இருக்குது. ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜஸ், அதாவது சாம்பிள் இமேஜஸ் நான் வந்து இதில் கொடுக்குறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் ஷூட் பண்ண ஒரு வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து 4K 60 frames per second நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பாருங்கள், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கிளியராக கேட்குதா அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் வந்து இதை அப்படியே வந்து அல்ட்ரா வைடுக்கு மாற்றுறேன், அப்படியே பாருங்கள். இது அல்ட்ரா வைடு நல்லா இருக்குல்ல? நான் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நண்பா. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து அதே 4K 60 frames per second. இப்போ OnePlus 8 Proவில் வந்து சூப்பர் ஸ்டேபிள் மோட் அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, அதில் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோஸ் எப்படி ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள், ஏதாவது ஷேக் இருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள், வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து 4K 60 frames per second நான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட் கேமராவில். எப்படி ஆடியோ, நான் பேசுகிற ஆடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப்ஸில் நான் வந்து இப்போது கீழே நான் இறங்கி போகிறேன். அப்போது வந்து வீடியோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ நான் வேகமாக தான் இறங்கி நான் போயிட்டுருக்கேன். ரொம்பவே நல்லா ஃபுட்டேஜ் வந்து வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே நண்பா, இந்த OnePlus 8 Proவோட சாம்பிள் இமேஜஸ் அப்புறம் ஃபுட்டேஜஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வந்து கேமரா பொறுத்தவரைய ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. என்ன சொல்கிறது, நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. நான் வந்து அந்த நைட்ஸ்கேப் ஒரு இமேஜ் வந்து போடுறேன், அதை பாருங்கள். அது தனித்தனியாக எடுத்திருக்கேன், ரெண்டையுமே பாருங்கள். இது நைட்ஸ்கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் வச்சு நான் வந்து ஒரு பிக் எடுத்திருக்கேன். அதில் அந்த இது பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நல்லா தெரியுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதனால் கேமரா பொறுத்தவரையே ஒன்றுமே இல்லை, சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபுட்டேஜஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே நண்பா,
அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் வாங்க, நம்ம நிறையா பேசலாம். கூடிய சீக்கிரம் குரூப் ஸ்டார்ட் ஆகிடும். என்னடா எல்லா வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லி திட்டாதீங்க. லோகோ ரெடி பண்ணுறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். லோகோ மட்டும் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா பார்ப்பேன். அப்படி எதுவும் செட் ஆகலை அப்படின்னா நம்ம krmotovlog லோகோ இருக்குல்ல, நம்ம யூடியூப்பில் வச்சுருக்கோம்ல, அதையே வந்து போட்டு krmotovlogsனு எல்லாருக்கும் காமனாக ஒரு சேனலில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே நண்பா, பாய் பாய் பாய். See you in the next video. பாய் நண்பா.